வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா ஜூன் மாத பலாபலனை பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு எவ்வாறு உள்ளது? ஐயா, இந்த காலத்துக்காக தான் நாங்கள் கடந்திருந்தோம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்க மாட்டீங்களா? எல்லா ஜோசிகாரும் நல்லாக்குது சொல்லுகிறீங்க. இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். இம்மாதத்திலிருந்து நம்மளுக்கு எல்லா விதமான பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அவன் துணையாலே துகம் கூடும் தொடர்ந்து. எப்படியாப்பட்ட தடையாக இருந்தாலும் விலகுகின்ற மாதம் என்று சொன்னால் அது ஜூன் மாதம் தான். இந்த 1/6/2026 முதல் 30/6/2026 வரைக்கும் கிரகங்களுடைய மாற்று ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய இடப்பெயர்ச்சி, சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி, செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு சாதகத்தை தருவதால் பயப்படணும் அவசியம் இல்லை. இது வரைக்கும் சனி பகவானுடைய பார்வையால் நாம் அகப்பட்டிருந்து துன்பத்தை அனுபவிச்சிருந்தோம். அவருடைய பார்வையும் சேர்த்து சமாளிக்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஐயா, கவலை கொள்ள தேவையில்லை. கன்னிராசிக்காரங்க திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. ஐயா, உயிரே போயிடும் போலன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான். எந்த நேரத்தை மாற்றுகின்ற காலமாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு புதுமை, பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலம். இந்த குட் டைம் தான் சொல்லுவோம். ஒரே சொல்லப்போனால் ஐயா, எல்லாருக்கும் உண்டு சங்கடம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும் அதெல்லாம் சொல்லி வச்சுருக்கான். இந்த வீட்டுக்கு வீடு எல்லாருக்கும் வாசப்படி உண்டு, அங்கே சங்கடமும் உண்டு, அங்கே சஞ்சலமும் உண்டு. அப்போ நன்மையும் தருகின்ற விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது வந்தால் ஜோபில் வாங்கி போட்டு இல்லையா? நல்ல ஒரு 100 ரூபா கிடைச்சா கீழே கிடைச்சா டக்குன்னு எடுத்து ஜோபில் போட மாட்டோமா? அதே போல் தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் தாண்டி வந்தால் தான் படிப்படி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் தடைகளை விலகினால்தான் ஒரு ரோடே கிடைக்கும். கோடு மட்டும் போட்டால் மட்டும் போதாது. அதை ரோடு போடுகின்ற கிரகம் நம் சனி பகவான் தான். வேறு கடின உழைப்பை தருகின்றவர் யாரானா சனி பகவான். இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கினால் எப்போல்லாம் நம்ம மேலே சனி பகவானுடைய பார்வை பதிவு நாம் உழைக்க ரெடி ஆகிடும். இந்த ஒன்றுத்துக்கு மட்டுமே நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னாவே போதுமானது. நம்ம வாழ்க்கை தெளிவான பாதையை எடுத்து செல்லுகின்ற காலமாக மாறும். எப்போ நாம் உழைக்காமல் விடுறோமோ அவர் ஏற்றுக்க மாட்டார். கடின உழைப்பையும் நேர்மையும் எதிர்பார்க்கின்ற மனிதன் யாரானா அந்த கடவுள் நம்மளுக்கு சனி பகவான் ஒருவரே. நம்மளுக்கு நட்பு கிரகம் தான். அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அறிவு கொண்டு விளக்கத்தை வெல்லுகின்றவர் யாரானா கன்னிராசிக்காரன். இப்பொழுது எல்லாமே சப்போர்ட் பண்ண போது 5, 7, 9 எல்லாத்தையுமே இந்த கிரகம் குரு பகவானுடைய 11ஆம் இடத்துல நம்மளுக்கு பாதகாதிபதியாக இருந்தால் கூட பரவாயில்லை. 11ல் இருந்து நம்மளுக்கு எல்லா விதமான பரிபாலத்தையும் கொடுக்க போகிறார். அதிலே சுக்கிரனும் சம்பந்தப்படுகின்ற நேரம், இதுவரைக்கும் இருந்து வந்த வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, கம்யூனிகேஷனில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகுகின்ற காலமாக இந்த சுக்கிரன் குரு இணைவு என்பது உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். செல்வத்தை வாரி வழங்குகின்ற காலமாக இருக்கும். சின்ன சின்ன உபாதைகள், தாயார் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. வயது மூப்பில் இருந்தால் தாயார் தந்தையார் உடல்நலத்திலையும் இந்த மாதம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக வருது. சூரியன் என்று சொல்லக்கூடிய தந்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பும், தாயார் என்று சொன்னால் அது தாயார் சந்திரனை குறிக்கும். அப்போ கடகம் வீட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்கும்போதெல்லாம் இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தொந்தரவு தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். வேலைக்கான அமைப்பு உண்டு. ஏன்னா புதன் 10ஆம் இடம் ஜீவனகாரகன் ஆட்சி பெறுவதும் அங்கே சூரியன் சம்பந்தப்படுவதும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதையெல்லாம் எடுத்து செல்லுகின்ற காலம். ஒரு அழுத்தத்தை கொடுக்க போது, வேலையில் ஒரு பஞ்சு கிடைக்க போது, திரும்பியும் நம்ம வேலையை நாம் தொடங்க ஆரம்பிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணனா இந்த கம்யூனிகேஷன் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பதியம். வீட்டை விற்றுட்டேன், வீடை விட்டு போட்ட கையில் ஒன்றும் காசில் வரல சாமின்ற மாதிரி இது வரைக்கும் அட்வான்ஸை கட்டாங்க, திருப்பி வாங்கிட்டே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம் சேல்ஸுக்கு போட்டுட்ருப்பீங்க. இந்த மாதிரி தொந்தரவான விஷயம்லாம் கொடுத்துருக்கோம். நான் இல்லைன்னே சொல்ல. அதுலேருந்து இப்போ எல்லாமே மீட்டெடுக்க போகிறீங்க. சூரியனுடைய இடப்பெயர்ச்சி சாதகத்தை 15 தேதிக்கு அப்புறம், பகவானுடைய அமைப்பு, சுக்கிரனுடைய அமைப்பு 10 தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு குட் டைம் தான். செவ்வாயுடைய அமைப்பு 20ஆம் தேதிக்கு அப்புறம் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அமைப்பு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஐயா, கவலை கொள்ளுதல். நிறைய பேர் அதெல்லாம் லாட்ரியில் வாய்ப்பு இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுங்க. சனி பகவானுடைய நேரடி பார்வை வருதுறானா எப்போமேலாம் நம்ம உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அப்போ தான் நட்பலன் கொடுப்பார். உங்ககிட்ட உழைப்பு வாங்காமல் கொடுக்க மாட்டார். தயவுசெய்து புரிஞ்சுங்க. என்ன சொல்லிவிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக லாட்ரி அடிக்கும், இதெல்லாம் அடிக்கும். எதுவுமே அடிக்காது. முதல்ல நம்மளை அடிக்கும். இதை தெரிந்து கொண்டாலே போதும். எப்போ சனி பகவானுடைய பார்வை நமக்குன்னா நாம் கண்ட்ரோலில் போலீஸ் காவல் நிலையத்தில் பார்க்குற மாதிரி கேமரா வச்சு நம்மளை வாட்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது ஒன்று தெரிந்து கொண்டாலே போதும். சட்டம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்காக நாம் டைம் கொடுக்கலாம், டைம் கேட்டு வாங்கலாம்னா இது எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற காலமாக இந்த மாதம் இருக்கும். கவலை தேவையில்லை. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை முழுமதியாக நம்ம டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். சரி, இனிமேல் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. வேலைக்கான அமைப்பு உண்டு, ப்ரொமோஷனுக்கான அமைப்பு உண்டு. உயர் அதிகாரியில் கொடுத்து வேலையை ஒன்றும் பிடுங்குவாங்க.
அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இது வரைக்கும் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணேன், 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். இது கன்ஃபார்ம் பண்ணிக்க சுவாமி. ஏன்னா இந்த நேரத்தில் உழைப்பை தருகின்ற காலமாக மாறும். உங்கள் வேலைக்கான ரூபா வேணுமா, கண்டிப்பாக கொடுக்க ரெடி. உங்களுக்கு ரெடி கொடுத்தா டபுளாக கொடுப்பார், அவ்வளோதான். உழைச்சா கண்டிப்பாக டபுளாக கிடைக்கும். இது ஒன்று தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். லாட்ரி கீட்டரெல்லாம் சொல்லிவிட்டு எங்களுக்கு போட்டு டார்ச்சர் படாது. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும். உண்மை தகவலை சொல்லிட்டா தான் நாம் தெரிஞ்சு நடப்போம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துலேருந்து குட் டைம் தான் ஸ்டார்ட்ணும். ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். நாம் உழைத்தால் 100% நம்மளுக்கு பலாபலன் உண்டு. கல்வியில் இருந்து வந்த பிரச்சனை, உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இதய கோளாறு, இதய சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இந்த மாதத்துலேருந்து விலகுகின்ற காலமாக ஒரு டெம்பரவரி ரிலீஃபல் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஐயா ஓரளவுக்கு நாம் பயன்படுத்தி இதிலேருந்து பெரிய லெவலுக்கு வரது, கடன் பிரச்சனையை மீட்டெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தவருக்கு ஜாமீன் போட்டு நான் அந்த ரூபாய் நான் கட்டிகிட்ருக்கேன்னு சொல்கிறதுலாம் இப்போ திரும்பி அதுக்கான பக்குவத்தை கொடுக்கும். அது சரி பண்ணி விட்டுடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள், கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருப்பது இந்த மாதம் நன்மையை தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது. குட் டைம் ஸ்டார்ட்னா ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். ஜூன் மாதம் உங்களை வரவேற்கின்றது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையே நிறைவான தெளிவான பாதையும் வலிமையான பாதையும் உருவாக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். அரசியலாகட்டும், அரசாங்கமாகட்டும், தொழிலாகட்டும், எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு ஈடு கொடுத்து வெளியே வரத்துக்கான அமைப்புகள். அரசியலோ அரசாங்கமோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணல, அரசியலும் சப்போர்ட் பண்ணல, வீட்டில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துலேருந்து எல்லாமும் சப்போர்ட் பண்ணுறக்கின்ற காலமாக மாறப்போகுது. இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல, அதாவது எப்படி சொல்கிறதுனா 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்தது. சூரிய பகவான் இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றது. செவ்வாய் பகவான் 20ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வர்றது. இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற கிரகமாக மாறப்போது. தொழில் வளம் மேலோங்கும், வருமானம் அதிகரிக்கக்கூடிய கிரகங்களாக மாறப்போது. உடல்நலம் சார்ந்த விஷயம், இருவரை தாயார் தந்தையார் உடல்நலத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கின்னு போங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதை எடுத்து செல்லுவீங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.